Periodic classification of elements அப்படிங்கிற லெசன் பார்த்துட்ருக்கோம். நான் மகாலட்சுமி. Periodic trends in property. ஸோ periodic trendsல என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். The electron configuration of an elements help us to explain the periodic recurrence of physical and chemical properties. ஸோ இங்கே electronic configuration அப்படின்னா என்னென்னா எலக்ட்ரான்ஸுடைய டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஒரு ஆட்டம்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் மற்ற எலமெண்ட்ஸோடு ஒன்றா சேர்ந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நடக்கும். ஸோ அதோடய டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு தான் ஒரு எலமெண்ட்டுடைய பீரியாடிக் physical and chemical properties அமையுது. Anything which repeats itself after a regular interval is called periodic. இப்போ நம்ம பீரியட் அப்படின்னு சொல்கிறோம், ஸ்கூல்லேயே பீரியட்ஸ் சொல்கிறோம். என்ன அப்படின்னா அடுத்தடுத்த பீரியட், அதாவது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது, ஒரு ரெகுலர் பீரியடில் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதை பீரியாடிக் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் திஸ் பிஹேவியர் இஸ் கால் பீரியாடிசிட்டி. ஸோ இதுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா பீரியாடிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சம் ஆஃப் தி ஆட்டமிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் ஆர் பீரியாடிக். ஸோ அதே மாதிரி ஆட்டம்ஸுடைய சில ப்ராப்பர்ட்டிஸ், அது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியோ அது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சில ஆட்டம்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பீரியாடிக்காக இருக்குன்ற, அதாவது சேம் ரிப்பீட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Properties such as atomic radius, ionic radius, ionization energy, electronegativity, electron affinity. ஸோ இது எல்லாமே தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அட்டாமிக் ரேடியஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸில் இத்தனை ப்ராப்பர்ட்டிஸில் show a regular periodicity and hence they are called periodic properties. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இப்போ அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ், அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, இதெல்லாமே பார்த்திங்கன்னா பீரியாடிசிட்டி காட்டுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பீரியாடிசிட்டின்னு நம்ம என்ன சொன்னோம், ரெகுலராக ஏதோ ஒரு ரெகுலர் இன்டர்வல் டைமில் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ரெப்பிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பீரியாடிசிட்டி காட்டுது அப்படின்னு சொல்கிறதுனால தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம என்ன சொல்கிறோம், பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இப்போ ஒருவேளை இது 3 மார்க்ஸில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வாட் ஆர் த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் 1 by 1 எழுதிடலாம். அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ், அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு 1 by 1 நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அது நமக்கு ஒரு 3 மார்க்ஸில் வரலாம். The main significance of the modern periodic table is that it gives a clear understanding of the general properties and trends within a group or a period. ஸோ நம்மளுடைய மாடர்ன் பீரியாடிக் டேபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எலமெண்ட்ஸுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் சொல்கிறோம். இங்கே சிக்னிஃபிகன்ஸ்ன்றது இம்பார்ட்டன்ஸ். அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா ரொம்ப கிளியராக எல்லாருமே ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கிற அளவுக்கு அதோடைய ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதோட குரூப்பில், அதோட பீரியடில், இப்போ குரூப் எப்படி இருக்கும், பீரியட்ஸ் எப்படி இருக்கும் நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஒவ்வொரு குரூப்லேயும் ஒவ்வொரு பீரியட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப கிளியராக கொடுத்துருப்பாங்க அதோட ப்ராப்பர்ட்டிஸை டு ப்ரெடிக்ட் வித் கன்சிடரபிள் அக்யூரசி. ஸோ ஒரு எக்ஸாக்ட் ஒரு சரியான ஒரு அக்யூரசின்னு கரெக்டான்னு சொல்கிறது, எக்ஸாக்டான்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு அக்யூரசியோடு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் கிளியராக கொடுத்துருப்பாங்க. எங்கன்னா மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் கொடுத்துருக்காங்க. The properties of an element even though that elements may be unfamiliar to us. ஸோ ஒருவேளை அந்த ஒரு சில எலமெண்ட்ஸ் நமக்கு தெரியவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியாத எலமெண்ட்ஸும் கூட ரொம்ப கிளியராக அந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் ரொம்ப கிளியராக கொடுத்துருப்பாங்க. Let us discuss the periodic trends of some of the properties. ஸோ சில ப்ராப்பர்ட்டிஸுடைய பீரியாடிக் ட்ரெண்ட்ஸை நம்ம படிக்க போகிறோம். ஸோ இங்கே பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ், பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஒன்று தான். ஸோ ஒரு 3 மார்க்ஸில் வரும்போது கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆட்டம்ன்றது என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அட்டாமிக் ரேடியஸ்குள்ளே போக முடியும். ஸோ ஆட்டம்ன்றது ஒரு இப்போ இந்த ரவுண்டு கொடுத்துருக்காங்கன்னா அதை ஒரு ஆட்டம் சொல்கிறோம். அதுக்குள்ளே நியூக்ளியஸ்ன்னு ஒன்று இருக்குது. அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே ப்ரோட்டான்ஸ் இருக்கும், இந்த நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் ஆட்டம். ஸோ இது ஒரு ஜென்ரல் ஸ்ட்ரக்சர், இது ஞாபகம் வச்சுக்கிட்டோமா இது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அட்டாமிக் ரேடியஸ், இங்கே அதே மாதிரி ரேடியஸ் அப்படின்னா என்ன, ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கும். அந்த சர்க்கிளில் அதோடைய சென்டர்லேருந்து அதோடைய அந்த வெளியில் இருக்கக்கூடிய சர்க்கம்ஃபரன்ஸ் வரைக்கும் வரையக்கூடிய லைன் தான் ரேடியஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னா என்னென்னா, அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் அன் ஆட்டம் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர் ஆஃப் இட்ஸ் நியூக்ளியஸ் அண்ட் தி அவுட்டர்மோஸ்ட் ஷெல் containing the valence electron. இங்கே outermost shell அப்படின்னு என்ன சொல்கிறோம் அப்படின்னா நியூக்ளியஸை சுற்றி பல லேயர்ஸில் இப்போ நம்மளுடைய சோலார் சிஸ்டம் மாதிரி எப்படி சன்னை சுற்றி
சுற்றி பிளானட் சுற்றிட்டு இருக்கோம், அந்த மாதிரி நியூக்ளியஸை சுற்றி சில ஷெல்ஸ் வந்து இருக்குது ஆட்டமில். ஸோ அதில் குறிப்பிட்டு சொல்கிறாங்க SPDF அப்படிலாம் அதுக்கு பேர் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஷெல்லில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும், அடுத்த ஷெல்லில் 6 எலக்ட்ரான் இருக்கும், அடுத்த செல்லில் 10 இருக்கும், அடுத்து 14 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இங்கே வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னா என்னென்னா குறைவாக இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாவது லேயரில் ரெண்டாவது சப்ஷெல்லில் வந்து 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் அப்படின்னா ஆக்சுவலாக 8 இருக்கணும்னு சொல்லி ஆக்டெட் ரூல்னு சொல்லி நம்ம ஒன்று பார்த்தோம். ஸோ அதில் 8 இருக்கணும், ஆனால் 6 தான் இருக்குன்னா அப்போ என்ன பண்ணோம், இன்னும் 2 யார்கிட்டையாவது வாங்கி அதை பாண்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஈக்குவலைஸ் பண்ணிடும். ஸோ அதை வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லுவோம். வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்றது ஒன்று கொடுக்கும் இல்லைனா வாங்கிக்கும், அதுதான் வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லுவோம். ஸோ எந்த செல்லில், அதாவது 4 செல் சொன்னோம் இல்லையா, SPDFன்னு சொன்னோமா, ஸோ அந்த மாதிரி எந்த செல்லில் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கோ, ஃபுல்லாக ஃபில் ஆகாமல் இருக்கோ அது வரைக்கும் லைன் வரைகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து அட்டாமிக் ரேடியஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது ஒரு ஆட்டமுடைய நடுவில் இருந்து சென்டரில் இருந்து எந்த செல் அந்த ஒரு நடுவில் நியூக்ளியஸை சுற்றி ரவுண்டாக நம்ம வரைஞ்சிக்கிட்டே வரோம்னா எந்த ஷெல்லில் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கோ அது வரைக்கும் நம்ம லைன் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து அட்டாமிக் ரேடியஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ், அவுட்டர் மோஸ்ட் ஷெல். எது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்? இங்கே நமக்கு அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுன்னா Fன்னு சொல்லலாம், ஆனால் அது இல்லை. முக்கியம் என்னது, வேலன்ஸ் எலக்ட்ரான். எந்த செல்லில் வேலன்ஸ், ஒருவேளை ஃபஸ்ட்டு ஷெல்லுலேயே வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா அது வரைக்கும் தான் லைன். செகண்ட் ஷெல்லில் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குன்னா அவ்வளோதான் லைன் ரேடியஸ். ஸோ அதுதான் அதோடைய அட்டாமிக் ரேடியஸ். டைரக்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் தி ரேடியஸ் ஆஃப் அன் ஐசோலேட்டட் ஆட்டம் இஸ் நாட் பாசிபிள். ஸோ தனியாக ஒரு ஆட்டமை பிரித்து எடுத்திருக்கோம், அதோடைய ரேடியஸை வந்து மெஷர் பண்ண போகிறேன் நான் அப்படின்னா அது பாசிபிள் இல்லை, அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எக்ஸப்ட் ஃபார் நோபல் கேஸஸ். ஆனால் நோபல் கேஸஸ்க்கு அது வந்து செய்ய முடியும். நோபல் கேஸஸ்க்கு அது பாசிபிள். யூஸ்வலி த அட்டாமிக் ரேடியஸ் இஸ் ரெஃபர்ட் டு as கோவலண்ட் ரேடியஸ் ஆர் மெட்டாலிக் ரேடியஸ். பொதுவாக இந்த அட்டாமிக் ரேடியஸ் வந்து ரெண்டாக சொல்கிறாங்க. ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா கோவலண்ட் ரேடியஸ்ன்னு சொல்கிறாங்க, இல்லைனா மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டிபெண்டிங் ஆன் தி நேச்சர் ஆஃப் தி பாண்டிங் பிட்வீன் த கன்சர்ன்ட் ஆட்டம். ஸோ அதோடைய பாண்டிங் எப்படி இருக்கும் அதை பொறுத்து. இப்போது அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் 6 தான் இருக்குது, நமக்கு செகண்ட் ஷெல்லில் வந்து 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், ஆனால் 8 வந்து ஆக்டெட் ரூல்னும் போது ஒன்று 2 வாங்கிக்கோ இல்லைனா 6 கொடுத்து ஷேர் பண்ணிக்கோ இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஷேர் பண்ணுறதை வச்சு அதோடைய எலக்ட்ரான்ஸ் எப்படி அதை ஷேர் பண்ணிக்குது, கொடுக்குதா, வாங்குதா, இல்லை ரெண்டும் ஈக்குவலைஸ் பண்ணிக்குதா, அதை வச்சு தான் வந்து இந்த அட்டாமிக் ரேடியஸ்க்கு பேர் சொல்கிறாங்க. அட்டாமிக் ரேடியஸ் இன் மெட்டல் ஆட்டம் இஸ் நோன் அஸ் மெட்டாலிக் ரேடியஸ். ஒருவேளை அட்டாமிக் ரேடியஸ் வந்து மெட்டலில் இருந்துச்சு அப்படின்னா, இரும்பு ஆட்டமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் தி half the distance between the nuclei of the adjacent metal atom. ஸோ இந்த மெட்டாலிக் ரேடியஸை என்ன சொல்கிறாங்கன்னா half the distance, அதாவது அதோடைய டிஸ்டன்ஸில் பாதின்னு அர்த்தம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியை ஆஃப் தி அட்ஜசன்ட், பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மெட்டாலிக் ஆட்டம் இருக்கும் இல்லையா, அதோடைய நியூக்ளியை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸில் பாதின்னு சொல்கிறாங்க. ஹாஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் ஆஃப் தி அட்ஜசன்ட் மெட்டல் ஆட்டம். பக்கத்தில் இருக்கக்கூடிய மெட்டல் ஆட்டம் உடைய நியூக்ளியஸ்க்கு இதுக்கும் இருக்கக்கூடிய அந்த லைனுக்கு நடுவில், அதுதான் ஹாஃப் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் மெட்டாலிக் ரேடியஸ். இன் நான் மெட்டாலிக் எலமெண்ட்ஸ் their atomic radius is known as covalent radius. ஸோ ரெண்டு பார்த்தோம், மெட்டாலிக் ரேடியஸ், கோவலண்ட் ரேடியஸ்ன்னு பார்த்தோமா. ஒருவேளை நம்ம பார்க்கக்கூடிய எலமெண்ட் வந்து நான் மெட்டாலிக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மெட்டாலிக் இல்லாத பொருளாக இருக்குது அப்படின்னா அதோடைய ஆட்டமில் வரக்கூடிய அந்த ரேடியஸை வந்து கோவலண்ட் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, half the distance between the nuclei of two covalently bonded atoms of the same element in a molecule. ஸோ அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்டமுடைய நியூக்ளியஸ் வந்து பாதின்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோவலண்ட்லி பாண்ட் பண்ணக்கூடிய 2 ஆட்டமுடைய சேம் எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்டமுடைய மாலிக்யூல்ஸில் அந்த 2 நியூக்ளியஸ்க்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் வந்து கோவலண்ட் ரேடியஸ். அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டுடைய அந்த நியூக்ளியஸ் வரைக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நியூக்ளியை ஆஃப் 2 ஆட்டமுக்கு நடுவில் அந்த இந்த நியூக்ளியஸ்லேருந்து இந்த நியூக்ளியஸ் வரைக்கும், இப்போ இங்கே காட்டியிருக்காங்க பாருங்கள், இந்த நியூக்ளியஸில் தொடங்கி அந்த நியூக்ளியஸில் அடுத்த ஆட்டமுடைய நியூக்ளியஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய லென்த்து தான் வந்து கோவலண்ட் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், let us consider hydrogen molecule. The distance between the two hydrogen nuclei of the molecule is 0.74 angstrom. So its covalent radius, so இப்போ distance பார்த்தீங்க அப்படின்னா 0.74. So its covalent radius, இப்போ
டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க இப்போ 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குன்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டமுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 0.74 ஆம்ஸ்ட்ராங்னு சொல்கிறாங்களா. அப்போது கோவலண்ட் ரேடியஸ் அப்படின்னா என்னென்னா 0.74 டிவைடட் பை 2, அதை ரெண்டாக பிரிக்கும் போது நமக்கு ரேடியஸ் வரும் இல்லையா. ஸோ அதை டிவைட் பண்ணும்போது 0.37 ஆம்ஸ்ட்ராங். அப்போது கோவலண்ட் ரேடியஸ் ஆஃப் தி ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னென்னா 0.37 ஆம்ஸ்ட்ராங். when you look at the variation of the atomic radii in the periodic table, இப்போ நம்ம periodic table போயிட்டு இதோட வேரியேஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். there are 2 distant trends, அதில் 2 விஷயங்கள் இருக்குது, 2 ட்ரெண்ட்ஸ் இருக்குது. along the period, நம்ம பீரியடில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு நம்ம வரோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு நம்ம வரும்போது the atomic radius of the element decreases. ஸோ ஒவ்வொரு அட்டாமிக் ரேடியஸ், ஒவ்வொரு எலமெண்ட்டுடைய அட்டாமிக் ரேடியஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். எங்கள் பீரியடில் வரும்போது நீங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வரீங்க அப்படின்னா அதுடைய என்னது அட்டாமிக் ரேடியஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் பீரியாடிக் டேபிளில் பார்க்கும்போது. அலாங் த குரூப்ஸ், இப்போ குரூப்பில் பார்க்குறோம், மேலேருந்து குரூப் 1 குரூப் 2 அப்படி சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டே வரோம்னு வச்சுக்கோங்க. மேலேருந்து கீழே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் என்ன ஆகும் அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ குரூப்பில் நீங்கள் மேலேருந்து கீழே வரும்போது மேலேருந்து கீழே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும், சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரும். ஆனால் பீரியடில் நீங்கள் லெஃப்ட் டு ரைட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த அட்டாமிக் ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்கும், போக 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 குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். சார் அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவுமே வந்து மேபி 3 மார்க்ஸில் கேட்டாலும் கேட்பாங்க. அந்த 2 distinct trends, what are the 2 distinct trends in the atomic radii in periodic table அப்படின்னு சொல்லி கொஷின் வந்தாலும் வரலாம். the increase down a group, இப்போ குரூப்பில் வந்து நம்ம கீழே இறங்க 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 இன்க்ரீஸ் ஆகும் அட்டாமிக் ரேடியஸ்ன்னு சொல்லி படித்தோம்ல, அது ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க. it is due to the increase in the valence shell number down the group. ஸோ இது ஏன் இந்த அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது குரூப்பில், நம்ம ஒவ்வொரு குரூப்பாக இறங்கி வரும்போது குரூப் 1 குரூப் 2 அப்படி இறங்கி வரும்போது ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதோடைய வேலன்ஸ் செல் நம்பர் வந்து அதிகமாகுது, அதனால் நமக்கு ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. As the shell number increases, the distance between the valence cell and the nucleus increases. So cell number வந்து increase ஆக ஆக இந்த வேலன்ஸ் செல்லுக்கும் அதோடைய அந்த நியூக்ளியஸ்க்கும் அந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆகும், அதிகரிச்சுக்கிட்டே வரும். ஏற்கனவே நம்ம அந்த அட்டாமிக் ரேடியஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அதில் அந்த நியூக்ளியஸுடைய நடுவில் இருந்து எந்த செல் வரைக்கும் வேலன்ஸ் செல் இருக்கோ அது வரைக்கும் டிஸ்டன்ஸ்ன்னு படித்தோம், அந்த ரேடியஸ்ன்னு படித்தோம் இல்லையா. ஸோ அது அதிகமாகிட்டே இருக்கும்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் கான்ட்ராஸ்ட் வென் யூ அப்சர்வ் அலாங் த பீரியட், இப்போ பீரியடில் நம்ம பார்க்குறோம் வச்சுக்கோங்க, பீரியடில் நம்ம பார்க்கும்போது லெஃப்ட்லேருந்து ரைட் நம்ம போகும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அதிகமாக இருக்கும், போக போக குறைஞ்சிக்கிட்டே வரும். அது ஏன்னு சொல்கிறாங்க பாருங்கள். the shell number remains the same but the number of protons increases. ஷெல் நம்பர் வந்து சேமாக இருக்கும், ஆனால் ப்ரோட்டான்ஸ் உடைய எண்ணிக்கை மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ இங்கே ப்ரோட்டான்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடியது தான் ப்ரோட்டான்ஸ். மோர் அண்ட் மோர் பாசிட்டிவ் சார்ஜஸ் இம்போஸ் அ ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் ஓவர் தி எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் இல்லையா, அப்போது நெகட்டிவ் சார்ஜ், அப்போது அதிகமாக பாசிட்டிவ் சார்ஜ் இருக்க இருக்க நெகட்டிவ் சார்ஜை அது என்ன பண்ணோம், அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். thus the electron cloud shrinks towards the nucleus. ஸோ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன ஆகும், பாசிட்டிவ் சார்ஜஸ் அதிகமாக ஆகா இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் போயிட்டு நியூக்ளியஸில் போய் ஷ்ரிங்க் ஆயிரும், ஒன்றா சேர்ந்துக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதோடைய இது வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும், அதோடைய ரேடியஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும், which results in the decrease in the atomic size. ஸோ அதனால் ஆட்டமுடைய அந்த சைஸ் என்ன ஆகும் அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். ஸோ இதை வந்து இந்த பிக்சரில் காட்டியிருக்காங்க. அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீசஸ் ஃப்ரம் லித்தியம் டு போரான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர்.